வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோல தைப்பூசம் பத்தின ஒரு தெளிவான வீடியோ தான் குடுத்துருக்கேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 வீடியோ வந்து தைப்பூசம் விரதம் பத்தின வீடியோ வந்து குடுத்துருக்கேன். நெறைய கேள்விகள் இருக்கிறதால, என்னால நான் கமெண்ட்லயும் வந்து நான் பதில் சொல்லிட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும். அத வந்து ஒரு வீடியோவாவே குடுத்துட்டா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க கேட்ட பெரும்பாலான கேள்விக்கு நான் பதில் மறுபடியும் வந்து குடுத்துருக்கேன். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு. யாரெல்லாம் இந்த 48 நாள் விரதம் ஆரம்பிக்கிறீங்களோ, அவங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவோம், விரதம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அசைவத்து மேல தான் நம்ம கண்ணு போகும். நம்ம வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால ஒரு நாள் முன்னாடியே எல்லா பிடிச்ச நான்வெஜ் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டுட்டு, நம்ம அடுத்த நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துரும். அத முற்றிலுமா தொறந்துருங்க. அ அதனால தான் நான் 2 நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து உங்ககிட்ட குடுக்குறேன். ஸோ விரதம் இருக்கிற நீங்க, ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய மனசையும் சரி, உடலையும் சரி சுத்தபத்தமா வச்சுக்கணும். இந்த நான்வெஜ்லாம் வந்து ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம அதாவது உடல் அளவுல நமக்கு வந்து அந்த அ அதாவது பக்தியோடு இறை பக்தியோடு நம்ம விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்விங்க. அதாவது பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க எப்படி விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கேள்விக்கான பதில் வந்து நான் முதல் வீடியோலயே குடுத்துருந்தேன். ஆ சரி ஓகே நம்ம இதுலயும் பார்க்கலாம். பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 48 நாளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க. அந்த 48 நாள் முடிஞ்சு, அந்த விரதம் முடிஞ்சு கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுடைய தரிசனம் பார்த்துட்டு வந்து, அவங்களுடைய வேண்டுதல் ஏதாவது பிரார்த்தனை வச்சிருந்தா, அத நிறைவேத்திட்டு அது பால் குடம் எடுக்கிறதோ, இல்ல காவடி எடுக்கிறதோ, ஏதாவது ஒரு விஷயம் வேண்டிப்பாங்க. ஸோ, அத வந்து நிறைவேத்திட்டு வந்து, அதுக்கப்புறம் அவங்களோட இயல்பான லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சிலர் ஏன்னா இப்போ சமீபத்தில ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கோம். அப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது டாக்டர் சொல்ற அட்வைஸ் தானே கேட்க முடியும். ஸோ இந்த டைம்ல முருகனுக்கும் எங்களுக்கு 48 நாள் விரதம் இருக்க ஆசையா இருக்கு. நாங்க என்ன செய்றது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாராளமா டாக்டர் குடுக்குற அட்வைஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதேபோல இந்த 48 நாள் விரதம் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபுட் அவாய்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு நீங்க ஸ்கிப் பண்ணாம நல்லா சாப்பிடுங்க. அதாவது உடல்நிலை ரொம்ப ஹெல்தியா இருக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க உங்களுடைய உடல்நிலையும் கவனத்துல வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. இந்த 48 நாளும் முருகன நெனச்சு பூஜை பண்ணுங்க. போதும். ஏன்னா, ட்ரீட்மெண்ட் காலத்துல கட்டாயம் நம்மளால ஒரு வேள கூட சாப்பாடு ஸ்கிப் பண்ணக்கூடாது. டேப்லெட் எடுத்துக்கிறதால. அதனால 48 நாளும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் இடுங்க. ஒரே ஒரு நெய் தீபம் இடுங்க போதுமானது. முடிஞ்சா வெற்றிலை தீபம் ஏத்தி பாருங்க. அ இல்ல முடியாது அப்டின்னா, நெய் தீபம் மட்டும் இந்த 48 நாளும் நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு அதிகாலையிலே எழுந்து நீராடி, தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமாக உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நீங்க எத நெனச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கீங்களோ, அது கண்டிப்பா நடக்கும். கவல வேண்டாம். மத்தவங்க இப்ப ட்ரீட்மெண்ட் இல்லாம 48 நாள் விரதம் இருக்கிறவங்க பிரெக்னன்சிக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்டாக்ட் இல்லாம அ அந்த விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய இயல்பான வாழ்க்கைய வாழலாம். ஏன் அப்டின்னா, பெண்களுக்கு இந்த 48 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு அதாவது அந்த கருப்பையை சரி, கருமுட்டையும் சரி, ரொம்ப வலுவாக்கக்கூடிய தன்மை உருவாகும். அப்போ கருப்பையும், கருமுட்டையும் சுத்திகரிக்கப்படுது அப்படின்னாலே, அ எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபட்டுறலாம். அதுக்காக இந்த 48 நாள் விரதத்த எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பா இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து நார்மல் லைஃப்லயே இருக்கலாம். மத்தவங்க இந்த விதி வந்து அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அத முருகப்பெருமான் கிட்ட வச்சுட்டு, 48 நாளும் அசைவம் சாப்பிடாம விரதத்த வந்து இருக்கலாம். இதுல இன்னொருத்தர் அ ரொம்ப முக்கியமா கேள்வி அது. ஏன்னா, அவங்க ஆல்ரெடி 48 நாள் விரதம் ஆரம்பிச்சு முடிக்கிற ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் முடிக்க போறாங்க. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க பங்காளி வந்து இறந்துட்டாங்க. அப்போ பங்காளி உறவு அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் தீட்டு இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கட்டாயமாக நம்மளால விரதத்த கன்டின்யூ பண்ண முடியாது. அதேபோல கோவிலுக்கும் போக முடியாது. அதனால நீங்க அந்த விரதத்த ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாம் முருகன் செயல் தான். நீங்க இவ்வளவு தூரம் விரதம் வந்து இருந்திருக்கீங்க. கண்டிப்பா முருகன் வந்து உங்களுக்கு துணை இருப்பாரு. 4 நாள் தானே இப்படி செய்ய முடியாம போயிடுச்சேன்னு கவல வேண்டாம். நிச்சயமாக முருகப்பெருமான் அருள் புரிவார். ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க. அதனால தான் இந்த மாரி ஆயிருக்கும்.
ஸோ நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். அந்த தீட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால மறுபடியும் நீங்க அந்த விரதத்த வந்து ஆரம்பிச்சு, உங்களுடைய கோரிக்கைய முருகன் கிட்ட வைங்க. நிச்சயமாக நடக்கும். கவலை வேண்டாம். அடுத்தது இன்னொரு கேள்வி வந்து, இந்த 48 நாள் விரதம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு அ ஃபங்ஷன் போறோம், இல்ல வெளியில போய் தங்குற சூழ்நிலை வரும். இந்த மாரி ஏதாவது போனா தங்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, போய் தான் ஆகணும், வேற வழியே இல்ல அப்படிங்கிறவங்க போங்க. ஆனா உங்களுடைய விரதத்த ஸ்கிப் பண்ணாதீங்க. எங்க போனாலும் அங்க அதிகாலையிலே எழுந்து நீராடி, திருநீர் இட்டு முருகப்பெருமான நெனச்சு வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற கோவில், அங்க எங்கேயாவது கோவில் இருக்கு அப்படின்னா போயிட்டு வாங்க. இல்ல நீங்க வீட்ல ஸ்டே பண்ண போறீங்க, சொந்தக்கார் வீட்ல ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னா, அங்கேயே முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. ஸோ இப்படி நீங்க செய்யலாம். ஆனா விரதத்த ஸ்கிப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில எங்கேயும் இந்த 48 நாள் வெளியில எங்கேயும் போக வேண்டாம். வீட்லயே முருகன வழிபாடு செய்ய பாருங்க. இல்ல முடியாத கட்டத்துக்கு தான் நான் இந்த ஆப்ஷன் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். அ ஒரு ஒரு அம்மா கேட்டிருக்காங்க. அதாவது உறவினர் மகள் வந்து பூ பெய்ததால இந்த விரதம் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அங்க போயிட்டு வரலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. தாராளமா போயிட்டு வரலாங்க. அதெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது. அது வந்து ஒரு உன்னதமான விஷயம் தானே! பெண்கள் பெரிய மனுஷி ஆகுறதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். கண்டிப்பா போயிட்டு வரலாம். போயிட்டு வந்து நீங்க எப்படி இப்போ ஒரு சிலர் வந்து அந்த மாரி ஃபங்ஷன் போயிட்டு வராங்க அப்படின்னா, குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வருவாங்க. ஸோ ஒரு சில சாங்கியம் எல்லாம் பார்ப்பாங்க. உங்களுடைய வழக்கம் எதுவோ அதுபடி நீங்க வந்து செய்யலாம். அதேபோல அந்த மாரி சுப நிகழ்ச்சிக்கு போகும்போது, அங்க குடுக்குற தீர்த்தம் வந்து தலையில தெளிச்சுப்பாங்க. வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுவாங்க. ஸோ அந்த மாரிலாம் நீங்க தெளிச்சுட்டு உங்களுடைய விரதத்த கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா போயிட்டு உடனே அதாவது அன்னைக்கு இரவு தங்காம வீட்டுக்கு வந்துடுறது நல்லது அப்படின்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா, இந்த 48 நாளும் முருகப்பெருமானுக்கு தினசரி வழிபாடுகள் அப்படிங்கிறது நம்ம செய்யணும். இதுதான் இந்த விரதத்துடைய முக்கிய குறிப்பு. அதுக்கப்புறம் இந்த 48 நாளும் வழிபாடு செய்யறதுக்கு எங்ககிட்ட சிலை இல்ல, வேல் இல்ல, உருவப்படம் மட்டும் தான் இருக்கு. போதுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக முருகப்பெருமானுக்கு உருவப்படம் மட்டும் போதும். வேல் இருக்கு, சிலை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முருகப்பெருமானுடைய இது கிடையாது. அவர மனசுல நெனச்சுட்டு முருகான்னு சொன்னா போதும். கண்டிப்பா அவர் அங்க அருள் புரிவார். அதனால அது இல்ல அப்படின்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. முருகப்பெருமானுடைய திருவுருவப் படம் இருக்கு இல்லையா? எடுத்து வச்சு அழகா அதுக்கு சந்தனம், குங்குமம் இட்டுக்கோங்க. டெய்லி உங்களால என்ன மலர்கள் கிடைக்குதோ, பக்கத்துல ஏதாவது மலர்கள் கிடைக்குது அப்படின்னா, அந்த மலர்கள சாத்துங்க. இல்லைங்க, பூவெல்லாம் வாங்க முடியாது. எங்ககிட்ட பூக்களும் இல்ல அப்படின்னா கூட, வில்வ இலை கிடைச்சா கூட நீங்க முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யுங்க போதுமானது. டெய்லி தீபம் ஏத்தி வழிபட்டுட்டு வாங்க. ஒரே ஒரு தீபமாவது முருகப்பெருமானுக்கு தினசரி ஏத்தி இந்த 48 நாளும் வழிபாடு செய்யுங்க. அதுக்கப்புறம் இந்த 48 நாளும் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கான தெளிவான வீடியோ குடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோலயும் ஷேர் பண்ணிடுறேன். அதாவது இப்போ 48 நாட்களும் ஒரு வேளை உணவ தவிர்த்து விரதம் இருக்க முடியும் அப்படின்னா, உங்களால விரதம் இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க விரதம் இருங்க. இல்ல 48 நாட்களும் அந்த ஒரு வேளை உணவ தவிர்க்க முடியாதுங்க. நாங்க டேப்லெட் எடுத்துக்கிறோம். இல்ல எங்களுக்கு உடல்நிலை வந்து அந்த அளவுக்கு போதுமானதா இல்ல, சரியில்ல அப்படிங்கிறவங்க, நீங்க 3 வேளையும் கூட சாப்பிடுங்க. ஆனா அசைவம் சாப்பிடக்கூடாது. அந்த மாரி நீங்க உங்களுடைய விரதத்த கன்டின்யூ பண்ணிக்கோங்க. அதேபோல இந்த 48 நாட்கள்ல குறிப்பா இந்த சஷ்டி, கிருத்திகை, விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அதேபோல செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லயாவது ஒரு வேளை உணவ தவிர்த்துக்கோங்க. மற்ற தினங்கள்ல நீங்க 3 வேளையும் கூட நீங்க சாப்பிடுங்க. விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு வேளை ஸ்கிப் பண்ணுங்க. அந்த ஒரு வேளை எப்போ ஸ்கிப் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பெரும்பாலும் காலை நேர உணவ ஸ்கிப் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு அந்த காலை நேர உணவு அப்படிங்கிறது ஸ்கிப் பண்ண முடியாது. இப்போ வெளியில போறவங்களா இருப்பாங்க, வேலை செய்றவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, மதியமோ அல்லது இரவு நேரத்திலயோ ஏதாவது ஒரு வேளை உணவ அவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில கூட பாலும், பழங்களும் நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள் சாப்பிட்டுக்கலாம், பால் எடுத்துக்கலாம். முருகப்பெருமானுக்கு என்ன நிவேதனம் குடுக்குறோமோ அத கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ கோவிலுக்கெல்லாம் போறீங்க, கோவில்ல பிரசாதம் குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பிரசாதமும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால அதுலலாம் எந்த தவறும் கிடையாது. நீங்க இப்படி விரதம் இருங்க. அதேபோல இந்த 48 நாளுமே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யணுமா? வேல் வச்சிருக்கோம். வேலுக்கு அபிஷேகம் செய்யணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க.
48 நாட்களும் தொடர்ந்து உங்களால வேலுக்கும், முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்ய முடியும் அப்படின்னா, அதை விட சிறப்பு வேற என்ன இருக்கு? நீங்க அத செய்ய முடியும் அப்படின்னா, தாராளமாக செய்யலாம். அப்படி இல்லைங்க, எங்களால குறிப்பிட்ட இப்போ செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை இந்த மாரி நாட்கள்ல மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னா, அப்படியும் நீங்க வந்து செஞ்சுக்கோங்க. அது தவறே கிடையாது. இப்போ விரதம் இருக்கிறவங்கள தவிர்த்து, வீட்ல இருக்கிற மத்தவங்க அசைவம் சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ தவிர்க்க முடியாது. அந்த மாரி தவிர்த்தா வீட்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, நீங்க அத ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க அதாவது விரதம் இருக்கிறவங்க சாப்பிடாம இருந்தா போதும். மத்தவங்களுக்கு செஞ்சு குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல, எங்க கூட சேர்ந்து எல்லாருமே அசைவத்த புறக்கணிச்சுருவாங்க. அதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் விரதம் இருக்கிறதுக்கு வீட்ல இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்ல 48 நாளும் அசைவம் சமைக்காம இருங்க. இல்ல வீட்ல அசைவம் சமைக்காவிட்டாலும் கூட வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடலாமா அப்படின்னா, விரதம் இல்லாதவங்க மத்தவங்க வந்து வெளியில சாப்பிட்டுக்கோங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இப்படிதான் இருக்கணும். விரதம் இருக்கிறவங்க நிச்சயமாக 48 நாட்களும் அசைவம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அசைவத்த நம்ம கட்டுப்படுத்தி தான் இந்த விரதமே ஆரம்பிக்க போறோம். அதனால அத வந்து குறிப்பா பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை. இதுதான் வந்து பெரும்பாலும் நமக்கெல்லாம் தடையா இருக்கிறது. இப்போ 48 நாட்கள் பெண்களுக்கு மாலையிட்டு முருகனுக்கு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏன்னா எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாமே நெறைய அப்படிதான் போடுறீங்க. நாங்க மாலை போடணும்னு ஆசைப்படுறோம்க்கா. சாதாரணமா விரதமெல்லாம் இல்ல. மாலையிட்டு முருகன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா கேட்குறீங்க. அது கேட்கும்போதே உங்களுக்கு முருகன் மேல எவ்வளவு பக்தி இருக்கு அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம ஏன் 48 நாட்கள் மாலை வேணாம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இடையில ஏதாவது ஒரு அதாவது மாதவிடாய் சுழற்சி காரணமா நம்ம ஒதுங்கிட்டோம் அப்படின்னா, அப்போ நமக்கு சங்கடமா இருக்கும். என்னதான் நம்ம பூஜை அறைக்கு போகல அப்படின்னா கூட, பூஜை பண்ண முடியலையே. ஏன்னா மாலையிட்டாலே காலை, மாலை 2 வேளையும் முருகப்பெருமான வழிபாடு செய்றது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மனசு சங்கடப்படும் அப்படிங்கிறதால தான் அந்த 48 நாட்களுக்கு மாலையிட்டு வழிபாடு செய்ய வேணாம். நீங்க சாதாரணமா விரதம் இருங்க. முடிஞ்சுச்சு அப்படின்னா 21 நாட்கள் மாலையிட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா 9 நாட்கள் மாலையிட்டு வழிபாடு செய்யுங்க. 5 நாட்கள் வழிபாடு செய்யுங்க. அப்படி வேணா நம்ம செஞ்சுக்கலாம். 48 நாட்களும் இல்லக்கா நாங்க 48 நாளும் மாலை தான் போடணும்னு ஆசைப்பட்டுட்டோம். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ ஒரு வேளை அந்த 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த மாதவிடாய் சுழற்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அ அந்த சமயத்துல இப்போ ஒரு சிலர் வந்து அந்த மாலைய கழட்டி பால்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 5 நாள் கழிச்சு மாலைய மறுபடியும் போட்டுட்டு விரதத்த வந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாலைய கழட்ட மாட்டாங்க. முருகப்பெருமான மனசுல நெனச்சுக்கிட்டே பூஜை அறைக்கு போமாட்டாங்க. விளக்கேத்த மாட்டாங்க. வீட்ல இருக்கிறவங்க அந்த பூஜைய பண்ணுவாங்க. மத்தபடி ஒதுங்கி இருப்பாங்க. ஸோ அது அவரவருடைய முருகப்பெருமான் கிட்ட இருக்கிற பக்திய பொறுத்தது. அது உங்களுடைய விருப்பம் தான். நீங்க எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கோங்க. மாலையிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா ஒரு 21 நாட்கள் உங்களுடைய மாதவிடாய் சுழற்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க பார்த்து மாலை போட்டுக்கிறது பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். அதுதான் எனக்கு உகந்ததா தோணுது. இல்லைங்க 48 நாளும் போடணும் அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம். அதேபோல அந்த 5 நாட்கள் எப்படி உங்க வீட்ல என்ன வழக்கமோ அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ நாங்க வந்து மாதவிடாய் காலமா இருக்கோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. மாதவிடாய் ஆயிடுச்சு. நாங்க விரதம் ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பொதுவான விஷயம் தான். நீங்க என்ன பண்ணுங்க, விரதத்த ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா 48 நாள் கணக்கு வைக்கணும் இல்லையா? அதனால விரதத்த ஆரம்பிச்சுருங்க. ஆரம்பிச்சுட்டு அந்த அதாவது உங்களுடைய உடல்நிலை சுத்தமாகுற வரைக்கும் பூஜை அறைக்கு போக வேணாம். முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசமோ, கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் முக்கியமாக திருப்புகழ் பாடுங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு பாடல்ல பாராயணம் பண்ணுங்க, பூஜை அறைக்கு போகாம. உடல் சுத்தமானதுக்கப்புறம் வீடு முழுக்க சுத்தம் செஞ்சுட்டு, பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு, நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சு, நீங்க விரதத்த கன்டின்யூ பண்ணிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இடையில மாதவிடாய் ஆகுறவங்களுக்கும் இதே விதிமுறை தான். அதனால எந்த கவலையும் வேண்டாம். எல்லா பாரத்தையும் முருகப்பெருமான் மேல போட்டுட்டு, உங்களுடைய விரதத்த ஆரம்பிங்க. முருகப்பெருமானுக்கு முதல் நாள் எப்படி விரதம் ஆரம்பிக்கணும்? அ என்னென்ன முறைகள் இருக்கு? 48 நாட்களும் எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு செய்யலாம்? அப்படிங்கிறத நான் தனி வீடியோவா குடுக்குறேன். நாளைக்கு காலையிலயோ அல்லது மாலையிலயோ அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுறேன்.
ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கான பதிலும் இருக்குது. தைப்பூசம் அன்னைக்கு விரதம் முடிக்கிறவங்க கண்டிப்பாக 26வது நாள் நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடணும். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு 25 அல்லது 26 அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளுமே, அதாவது பிப்ரவரி 11, பிப்ரவரி 12 2 நாட்களுக்குமே பூசம் நட்சத்திரம் இருக்கிறதால நீங்கள் எந்த நாட்கள்லையும் விரதத்தை ஆரம்பிக்கலாம். இது எந்த நாளில் ஆரம்பித்தாலும் உங்களுடைய விரதம் அப்படிங்கிறது பூசம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் முடியும். அதனால பிரச்சனை இல்லை. அதே போல் நீங்கள் 26ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு முருகப்பெருமானுக்கே உரிய ஜென்ம நட்சத்திரமான விசாக நட்சத்திரமும் வருது. அதனால இன்னமும் கூடுதல் சிறப்பு. அதனால நீங்கள் அன்னைக்கு 26 அன்னைக்கே நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் நம்ம விரதம் இருக்கும் காலகட்டங்களில் என்னென்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற வீடியோ எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். முதல் நாள் எப்படி பூஜை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முருகப்பெருமானுடைய அருளால் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். வேண்டியவருக்கு வேண்டிய வரம் அருளும் முருகப்பெருமான் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். அவர் மேலே எல்லா நம்பிக்கையும் வைங்க. இதை செய்வாரா, இந்த பூஜை பண்ணுனா நமக்கு இது நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வேணாம். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம், உங்களுடைய கர்ம வினைகள் அகலணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூஜை பண்ணணும், இந்த விரதம் இருக்கணும்னே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் இருங்க, முருகப்பெருமானை நினச்சி இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏதேனும் ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் நிச்சயமாக நிகழும். அது முருகப்பெருமானின் அருளால் நிகழும். அதனால கவலையே படாம அவனுடைய திருவடியை சரணடைவோம். முருகப்பெருமான் கண்கண்ட தெய்வம், கலியுக வரதன். அதனால நம்ம கேட்குற வரங்களை கேட்டபடியே தருவார். நன்றி, வணக்கம்.